அண்ணன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுன்றது தமிழ்நாடு மக்களோட விருப்பம். என்னோட விருப்பம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களோட விருப்பம். கூடிய விரைவில் அந்த நல்ல செய்தியை அண்ணனே அறிவிப்பார். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, அரசியல் கட்சியை அரசியல் பேச மாட்டேன்னு சொல்கிறேன். இப்பயும் அண்ணன் அரசியல் எந்த இடத்துலையும் பேசலை. நான் சொல்ல வரேன், அரசியல் எந்த இடத்துலையுமே பேசலை. தவறு நடக்காமல் பார்த்துக்கங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. தவறை சுட்டி காட்டியிருக்காரு. தவிர அரசியல் முழக்கமாவோ அரசியல் கோஷமாவோ இன்னைக்கு நீங்கள் எதையுமே பார்க்கல. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, 1 கோடி டார்கெட் கொடுத்துருக்காரு. அதை சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையும் அவங்களுக்கு மாற்று நான் மாற்று அப்படின்னு எந்த இடத்தையும் அண்ணன் அரசியல் பேசவும் இல்லை. இதுதான் கட்டாயமாக நாங்கள் அக்டோபர் 15 அண்ணன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பொள்ளாச்சி மாநாட்டிலே சொன்னாங்க. நான் பொள்ளாச்சி மாநாடும் போயிருந்தேன். கட்டாயம் அண்ணன் ஆரம்பிப்பார். நாங்கள் அதிலெல்லாம் கலந்துக்குவோம். அண்ணன் தொண்டர்களை உருவாக்கல, தலைவர்களை தான் உருவாக்குறாரு. நான் முதல்ல பொள்ளாச்சியில் இதே உங்கள் போஸ்ட் கார்டுலேன்னு சொல்லியிருந்தேன். நான் காலையிலே சொல்லியிருந்தேன், அண்ணன் தலைவர்களை தான் உருவாக்குறாங்க தவிர தொண்டர்களை உருவாக்கல அப்படின்ட்டு. அதனால கட்டாயமாக அந்த பயிற்சி முகாமில் நாங்கள் கலந்துக்குவோம். தலைவர்களாக அண்ணன் எங்களை மாற்றுவாங்க. நாங்கள் தலைவர்களாக மாறுவோம். அண்ணனுக்காக தமிழ்நாட்டை நாங்கள் திரும்ப கட்டமைப்போம். எங்களை நாங்கள் மாற்றிக்கணும், நாட்டையும் நாங்கள் மாற்றுவோம். அரசியல் பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை அப்படின்ற ஒரு நிலையே இல்லை. கண்டிப்பாக அரசியல் பேசி தான் ஆகணும். இன்றைக்கி அண்ணன் மேலோட்டமாக அரசியலை பற்றின ஊழலை பற்றின விஷயங்களை ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடிய ஆள் நம்ம வீதலிட அமைப்பாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால் அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அரசியல் என்பது மக்கள் அரசு சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக மக்கள் சேவையே எங்கள் நோக்கம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை தான் எங்கள் அண்ணன் முன்னிறுத்தி சென்றிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் கண்டிப்பாக போட்டியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராம சபை கூட்டங்கள் நிறைய நடத்திட்டு வராது. கிராமங்களில் இருந்து அரசியல் வரட்டும், டெல்லியிலேருந்து நம்மளை இது பண்ணக்கூடாது, சென்னையிலேருந்து பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு இதை மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு போகிறாரு. இல்லை, இது நீங்கள் எங்கே வரீங்க? ஆனால் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இப்போ அண்ணனுடைய பார்வை எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, கிராமப்புற மக்கள்கிட்ட கண்டிப்பாக அரசியல் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் போய் சென்றடைந்திருக்கிறதா, அதை பற்றின விழிப்புணர்வு இருக்கிறதா அப்படின்றத கண்டிப்பாக அண்ணன் முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறாரு. ஸோ அது சம்மந்தமாக தான் கிராம சபை கூட்டத்தில் கண்டிப்பாக கட்டாயம் நமது வீதலிட அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவரும் கட்டாயம் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை தெளிவாக மக்களிடையே எடுத்துரைக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியிருந்தார். இது சம்பந்தமாக நமது வீதலிட சொந்தங்கள் நிறைய எண்ணிலடங்கா சொந்தங்கள் அனைவருமே கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளனர்.